வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரைய முதல் காம்படிட்டிவ் ரவுண்டு வந்து நவம்பர் 30 சாட்டர்டே அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஸோ இதை நோ யுவர் கண்டஸ்டன்ட் யாரு, அவங்க எந்த ஊர்லேருந்து வராங்க, அவங்க பின்னணி என்ன, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு எபிசோட் அமைஞ்சுது. முதல்ல வந்து சாத்விகா, இவங்க வந்து சென்னையிலேருந்து வராங்க. இவங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சிலம்பம், குங்ஃபு, கராத்தே, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும். ஒரு நல்ல சிங்கர். இவங்க அக்கா பாடுறதுனால, சஞ்சனா இவங்க அக்கா, இவங்க சாத்விகா. ஸோ அதனால சாத்விகாவும் பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து அக்னி நட்சத்திரம் படம், மணிரத்னம் இயக்கிய அக்னி நட்சத்திரம், பிரபு கார்த்திக் 2 பேரும் சேர்ந்து நடித்த படம். இசைஞானி இளையராஜா இசையில கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய பாடல். அதுக்கு வந்து ஜானகியம்மா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் ரோஜா பூ ஆடி வந்தது ராஜாவை தேடி வந்ததுன்னு பாட்டு. அந்த பாட்டை பாடினாங்க, நல்லாவே பாடினாங்க. என்ன பிரச்சனைனா, எக்ஸ்பிரஷன் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் வரணுமோ அந்த இடங்கள்ல இவங்க சரியா பண்ணல. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கும். அதை தான் சித்ராமா சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க, கோல்டன் ஷவர் கிடைக்கும் அப்படின்னு. அதை இவங்க பண்ணாங்கன்னா நிச்சயம் இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சிருக்கும். அடுத்தடுத்த வாரங்கள்ல பெட்டரா பாடுவாங்கன்னு நம்பலாம். அடுத்த போட்டியாளர் திருவண்ணாமலையிலிருந்து தனுமிதா வந்து ரொம்ப திறமையான பாடகி, அருமையா பாடினாங்க. மச்சான பாத்தீங்களா, இளையராஜா இசைஞானியுடைய முதல் பாடல் அன்னக்கிளி படத்துல ஜானகி அம்மா பாடின பாட்டு, பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள்ல அருமையா பாடினாங்க, பிரமாதமா பாடினாங்க. அதை பொறுத்தவரைய நம்ம இமான்லாம் திருப்பி சொன்னாரு, இந்த வரியெல்லாம் திருப்பி பாடுங்க, தலவாழை இலை போடுங்க, அந்த வரியை திருப்பி போடுங்கன்னு கேட்டாரு. சித்ராமா பயங்கரமா பாராட்டினாங்க, மனோ பாராட்டினாரு, கோல்டன் ஷவரே கொடுத்துட்டாங்க. அவ்வளவு பிரமாதமா பாடுறாங்க. இவங்க நிச்சயமா ஒரு ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு, தனுமிதா திருவண்ணாமலை இவங்க வந்து ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. ஒரு சிறு குறை கூட இவங்களோட மியூசிக்ல வந்து சொல்லவே இல்லை யாருமே. இவங்க சாரதா ஸ்ருதி, இவங்க 2 பேருமே நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க. சாரதா ஸ்ருதி கடைசியில பாடினாங்க, 5வது போட்டியாளரா பாடினாங்க. அவங்களும் இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட வின்னர் ரன்னர் அந்த மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, லாங் வே டு கோ. அதுல நிறைய குரூப் ஆகுது, கத்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்ப இவங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தெரியுறாங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டு நோ யுவர் கண்டஸ்டன்ஸ். உங்க கண்டஸ்டன்ஸ் யாருங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடு, இந்த 2 எபிசோடு சாட்டர்டே சண்டே. ஸோ அதில் வந்து ரிதன் அப்படிங்கிற சிங்கர், கோயம்புத்தூர். ஸோ சின்ன பையன், ரொம்ப சுட்டியான பையன். அவங்க அம்மா வந்து அக்குபஞ்சர் டாக்டர். கிளாஸில் வந்து பயங்கர சுட்டித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஆனால் நல்ல சிங்கர், நல்ல ட்ரம்ஸ் பிளேயர், அதெல்லாம் சூப்பராக பண்ணுவார். எல்லாருமே ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவுக்கு சேட்டை பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து பொதுவாக எம் மனசு தங்கம், முரட்டுக்காலை படம். முரட்டுக்காலை ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச படம் அது. ஏவிஎம்மோட படம் 1980களோட ஆரம்பம், 1981 அந்த காலகட்டம். முரட்டுக்காலை, பஞ்சு அருணாச்சலம் எழுதின பாட்டு இது. இளையராஜா மியூசிக்கு. பொதுவாக எம் மனசு தங்கம், மலேசியா வாசியம் பாடின பாட்டு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப சூப்பரா பாடினாரு. சின்ன தவறுகள் இருந்தது, அதை மன்னிச்சு அடுத்த தடவை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கன்னு சொல்லி சித்ராமா வந்து ஷவர் கொடுத்துட்டாங்க. ஸோ கோல்டன் ஷவர் வாங்கினா இன்னொரு கண்டஸ்டண்டாக இவர் அமைஞ்சிருக்காரு. இவரும் நான் திறமையா பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. போக போக பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்கள்ல இவர் எப்படி தன்னை ப்ரூவ் பண்றாரு, இன்னும் தவறு இல்லாம எப்படி பாடுறாரு. சித்ராமா, மனோ சார்லாம் பாராட்டுற அளவுக்கு, இமான் சார்லாம் பாராட்டுற அளவுக்கு பாடுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா இந்த வாரம் அவருக்கு ஷவர் கொடுத்துட்டாங்க. அடுத்த பாடல் பாடினது வந்து ஃபியோனா. இவங்க திருநெல்வேலி. இவங்க வந்து ஸ்டேட் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயரு பிளஸ் சிங்கர். இவங்க ஃபாதர் வந்து மிலிட்ரியில வேலை பார்க்குறாரு, ராணுவ வீரர். நம்ம அமரன் படம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ராணுவ வீரர்கள் மேல ஒரு மரியாதை இன்னும் அதிகமாச்சு. ஏற்கனவே மரியாதை உண்டு, பட் அமரன் பார்த்ததுக்கு அப்புறம், மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மரியாதை ஒரு பக்கம் அதிகமாச்சு. அதுதான் இவரோட ஃபாதரை பார்க்குறப்போ நமக்கு அந்த மரியாதை வருது. இவங்க பிரமாதமா பாடுறாங்க. ஃபியோனா. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், அந்த நம்ம இவருடைய படம், லிங்குசாமியுடைய படம் ஆனந்தம். அந்த படத்துல S.A. ராஜ்குமார் மியூசிக்ல யுகபாரதி அவர்கள் எழுதின வரிகள். அவர் தான் இந்த பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம்னு எல்லாத்தையுமே ஒற்றை நாணயம்னு எழுதியிருப்பாரு.
ஸ்னேகாவுடைய சாங் அது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதை ஹரிணி ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அதை வந்து ஃபியோனா ரொம்ப நல்லா பண்ணாங்க, பிரமாதமா பண்ணாங்க. அவங்க என்னன்னா பல்லவி சூப்பரா இருந்தது, சரணத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு சித்ராமா சொன்னாங்க. அதையே தான் இமானும் சொன்னாரு, மனோவும் சொன்னாங்க. இன்னும் இவங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி கரெக்டா சாங்கை சூஸ் பண்ணாங்கன்னா இவங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நல்ல திறமையான ஒரு குழந்தை. சூப்பர் சிங்கர் சீசன் 10, அதாவது ஜூனியர் சீசன் 10, அதுல வந்து கடைசி போட்டியாளரா சனிக்கிழமை காம்படிட்டிவ் ரவுண்டு. இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க, இப்ப காம்படிட்டிவ் ரவுண்டு. இந்த வாரத்துல இருந்தெல்லாம் எலிமினேஷன்லாம் ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து சாரதா ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு சிங்கர் சென்னையிலேருந்து ரொம்ப அழகா பாடினாங்க. அந்த மயில் போல பொண்ணு ஒண்ணு, இசைஞானி இளையராஜா மகள் பவதாரணி பாடின பாட்டு, அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது பாரதியார் படத்துல. அவ்வளவு அழகா அவ்வளவு இன்னசென்ட்டா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இவங்க சாரதா ஸ்ருதி அவ்வளவு சூப்பரா பாடுறாங்க. அவங்க அப்பா ஒரு சிங்கர், அவருக்கு பாடணும்னு ஆசை, பட் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. மேடையில எல்லாம் பாடியிருக்காரு, பட் பெரிய லெவல்ல அவருக்கு வரணும்னு ஆசை. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு ஏழ்மையான குடும்பம், அடிக்கடி வீடு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால சரியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவங்க லவ் மேரேஜ்ங்கிறதுனால சொந்தக்காரங்களோட சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப திறமையா பாடுது. அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்றாங்க. கூட்டு போய் அந்த 2 வீலர்ல கூட்டிட்டு போய் விடுறாங்க. எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பொண்ணு வந்து ஜெயிக்குது. இந்த பாட்டு பாடின உடனே சித்ராமா வந்து நான் எதுவுமே எழுதல அப்படின்னு சொல்லி கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. இந்த பொண்ணை பாக்குறப்ப இவங்க வந்து ஃபைனல் வரைய வருவாங்க, டைட்டிலே கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நம்ம அடிக்கடி வீடு மாறுறாங்களாம், 20 வீடு மாறிட்டாங்களாம். அப்படி வீடு மாறுறப்ப ஃப்ரெண்ட்ஸே இல்லை. எனக்கு வந்து எங்க பேரண்ட்ஸுக்காக ஒரு வீடு வாங்கணும், நான் இந்த பிக் பாஸை ஜெயிச்சு, பிக் பாஸ்னு வருது, சூப்பர் சிங்கரை ஜெயிச்சு அதன் மூலமாக ஒரு வீட்டை வாங்கணும், அந்த வீட்டை வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், ஒரு உன்னதமான நோக்கம். ஒரு திறமை இருக்கு. ஆக ஏழ்மையா இருக்கிறதுனால திறமை இல்லாம இல்லை, நல்ல திறமை இருக்கு. ஸ்ருதி சுத்தமா பாடுறாங்க, ரொம்ப நல்லா அவங்களோட வாய்ஸுக்கு எப்படி சாங்கை செலக்ட் பண்ணணுமோ கரெக்டா அந்த ரேஞ்சில் பாடுறாங்க. அதை இமானும் பாராட்டினாரு, மனோவும் பாராட்டினாரு, சித்ராமாவும் பாராட்டினாங்க. நிச்சயமாக சாரதா ஸ்ருதி ஃபைனல் வரை போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன்.